ஹலோ மக்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஓகே, சிங்கிள்ஸ் ரொம்ப நாளாக சிங்கிள்ஸ் ரீடிங் வேணும்னு நிறைய பேர் கமெண்ட் பண்ணிகிட்டு இருந்தீங்க. ஸோ உங்களுக்கான ட்ரீட் தான் இந்த ரீடிங். உங்கள் முன்னாடி நான் ஒரு 3 ஆப்ஷன்ஸ் வச்சுருக்கேன். 3மே ஏஸ் ஆஃப் கப்ஸ், அ நியூ லவ் ஸ்டார்ட்கான மீனிங் உள்ள ஒரு கார்டு தான் நான் இங்கே வச்சுருக்கேன். 3 டிஃப்ரெண்ட் டெக்ஸில் இருந்து உங்களுக்கு எது அட்ராக்ட் ஆகுது அப்படின்றத சூஸ் பண்ணிக்கோங்க. இது குரூப் 1, இது குரூப் 2, இது குரூப் 3. இன்கேஸ் இது எல்லாமே எனக்கு சூஸ் பண்ணுறதுக்கு கன்ஃபியூசிங்காக இருக்குது அப்படின்னா உங்களுக்கு இன்னொரு ஆப்ஷன் ஒரு பீட்ஸ் கூட நான் வச்சுருக்கேன். இது எல்லோ, பிங்க், ப்ளூ. எல்லோ இங்கே இருந்தனால எல்லோ இங்கே போட்டிருக்கேன், பிங்க் அண்ட் இது ப்ளூ அப்படின்னு நான் வச்சுருக்கேன். ஸோ எது அட்ராக்ட் ஆகுதோ அதை சூஸ் பண்ணிக்கோங்க. Group 1, in the Ace of Cups or in the yellow color beads choose பண்ணியிருந்தீங்க அப்படின்னா வெல்கம் டு யுவர் ரீடிங். இது நான் திரும்ப இது உள்ள வைக்க போகிறேன். இன்கேஸ் உங்களுக்கு மெசேஜ் அது வரணுன்னா கூட அது வரும்ல. ஓகே, குரூப் 1 சிங்கிள் பீப்புள். அவங்க லவ் லைஃப் என்ன நடக்க காத்துக்கிட்டு இருக்கு. ஃபர்ஸ்ட் சிங்கிள் பீப்புள், நெக்ஸ்ட் உங்கள் லைஃப்பில் என்ன நடக்க காத்துக்கிட்டு இருக்கு, எப்படிப்பட்ட பர்சன் உங்கள் லைஃப்பில் வருவாங்க அண்ட் அவங்கள பற்றி ஒரு ஷார்ட் கிளிம்ஸ் தான் பார்க்க போகிறோம். நான் டீட்டெயில் ரீடிங் எடுக்கல, ஏன்னா அந்த 3 ஃபைல் இருக்குது. ஸோ ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக எப்படி சொல்ல முடியுமோ அப்படி சொல்கிறேன். File 1, single people. What's next in their love life? Star card. நீங்கள் ஆசைப்பட்ட மாதிரி உங்கள் லவ் லைஃப் அமைய போகுது. நீங்கள் உங்கள் லவ் பார்ட்னருக்காக ரொம்ப ஹோப்ஃபுல்லாக வெயிட் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னா நீங்கள் ஆசைப்பட்ட காரியங்கள் நடக்கும். உங்கள் விஷ் கிராண்ட் ஆக போகுது. வாழ்த்துக்கள். ரொம்ப பொறுமையாக நீங்கள் வெயிட் பண்ணிகிட்ருக்கீங்க யாரையாவது அப்ரோச் பண்ணுறதுக்கு அப்படின்னா எஸ், நீங்கள் அப்ரோச் பண்ணால் உங்களுக்கு சாதகமாக அமைய வாய்ப்பு இருக்குது. அந்த பர்சன் உங்களை அக்செப்ட் கூட பண்ணலாம். இல்லை யார் மேலேயும் உங்களுக்கு அந்த மாதிரி எதுவும் தாட் இல்லை அப்படின்னா நீங்கள் ஆசைப்பட்ட மாதிரியான ஒரு லவ் பார்ட்னர் உங்களுக்கு கூடிய சீக்கிரம் அமைவாங்க. சொல்லி முடிக்கல, அடியில் 2 ஆஃப் கப்ஸ். வாவ், ரொம்பவே நல்லா இருக்கு ரீடிங். நான் சொன்ன மாதிரி ஸ்டேபிளான ஒரு பர்சன் தான் உங்களுக்கு வர போகிறாங்க. உங்களுடைய வாழ்க்கை துணையை நீங்கள் கூடிய சீக்கிரம் மீட் பண்ண போகிறீங்க. வண்டர்ஃபுல். ஏன்னா கல்யாணம் வர போகக்கூடிய ஒரு ஸ்டேபிளான பார்ட்னரை நீங்கள் கூடிய சீக்கிரம் பார்ப்பீங்க. சில பேர் கல்யாணம் ஆகலை தேடிட்டு இருக்கீங்க அப்படின்னா ஃபைனலி யூ வில் மீட் யுவர் சோல்மேட். மேரேஜ் ஆகும். மேரேஜ் ஆகலன்னு வருத்தப்பட்டு இருக்கிறவங்க தான் கண்டிப்பாக உங்கள் பேரை நீங்கள் கூடிய சீக்கிரம் மீட் பண்ண போகிறீங்க. அலோனாக ரொம்ப ஃபீல் பண்ணிகிட்ருக்கீங்க, எதுவுமே செட் ஆகலை அப்படின்றவங்க, யார் மேலேயும் நம்பிக்கை இல்லாமல் இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு எப்படிப்பட்ட பார்ட்னர் வேணும் நீங்கள் ஒரு திங்கிங் அண்ட் விஷ் பண்ணியிருந்தீங்களோ அதே மாதிரி உங்களுக்கு அமையும் கூடிய சீக்கிரம். உங்கள் மேலே
அவ்வளோ லவ் கொடுக்கறதுக்காக அந்த பார்ட்னர் கூடிய சீக்கிரம் உங்கள் லைஃப்பில் வர போகிறாங்க. சரி, எங்கே எப்படி நீங்கள் மீட் பண்ண வாய்ப்பு இருக்குது? நீங்கள் ஒர்க் பண்ணுற ஏதோ ஒரு பிளேஸ் ஆர் நீங்கள் ட்ராவல் பண்ணுறப்போ உங்களுக்கு இவங்க தெரிய வாய்ப்பு இருக்கலாம். ஒரு சில பீப்புளுக்கு உங்களை எப்படி உங்களுக்கு தெரிஞ்ச யாரோ ஒரு பாஸ் ஆர் உங்கள் அப்பா வழியில் ஆர் உங்கள் அப்பா சம்மந்தப்பட்ட யார் மூலியமாவது உங்களுக்கு இவங்களை பற்றி தெரிய வரலாம். ஆர் ஏதோ ஒரு மேல் அவங்க இவங்கக்கிட்ட அறிமுகப்படுத்துகிற மாதிரி இருக்குது. ஸோ எப்படி மீட் பண்ணுவீங்கன்னா நான் தான் கேட்டேன். ட்ராவல் பண்ணுறப்போ ட்ராவலிங் காட்டுது. நீங்கள் எங்கேயோ யாரையோ பார்க்க போகிறப்போ நீங்கள் மீட் பண்ணுற மாதிரி இருக்குது. ஆர் இதுக்காகவே வரன் பார்க்க போகிறப்போ அமையிற மாதிரியும் இருக்குது. ஸோ கூடிய சீக்கிரம் எஸ் அஃப்கோர்ஸ் ட்ராவலிங் வருது காய்ஸ். ஸோ நீங்கள் எப்படி மீட் பண்ண போகிறீங்கன்னா ஏதோ ஒரு கைண்ட் ஆஃப் ட்ராவல் ஒரு ட்ரிப் போகிறப்போ யார் மூலியமாவது உங்களுக்கு இவங்களை பற்றி தெரிய வருது. சரி, அவங்க கேரக்டர் பற்றி ஒரு ஷார்ட் கிளிம்ஸ் பார்த்துப்போம். எப்படி லவ் ரீடிங் தான்ப்பா. லவ்வர்ஸ் கார்ட் அவங்க கேரக்டர் லவ்லி கேரக்டர். நைட்டு இதுக்கு மேலே என்ன வேணும்? நீங்கள் ஆசைப்பட்ட உங்களை லவ்விங்காக அவங்க உண்மையாக லவ் பண்ணாங்க அப்படின்னா அவ்வளோ உருகி உங்களுக்காக என்ன வேணால் பண்ணுவாங்க. அந்த மாதிரி உங்களுக்கு பிடிச்ச விஷயங்கள் நிறைய கொடுக்கணும். இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு ஒரு ஃபுட் ஐட்டம் ரொம்ப பிடிக்கும்னா அது வாங்கி தர்றது, உங்களுக்கு எதெல்லாம் பிடிக்குமோ அதை ஒவ்வொன்று நோட் பண்ணி அது உங்களுக்காக செய்வாங்க. நீங்கள் கேட்காமலே செய்யக்கூடிய பர்சனாக இருப்பாங்க. உங்களுடைய சோல்மேட் இங்கேயே நான் அதை பார்த்துருந்தேன், இங்கேயும் வருது சோல்மேட் கார்டு. அண்ட் அவங்க கொஞ்சம் பொறுமைசாலிகளாக இருப்பாங்க அந்த கேரக்டர் வைஸ். எதையும் நிதானமாக முடிவெடுக்கக்கூடிய ஒரு பர்சனாக இருப்பாங்க. எடுத்தோம் கவுத்தோன்ட்டு இல்லாமல் ஒரு விஷயம் பண்ணணுமா அதுக்காக அவங்க ரொம்ப டைம் எடுத்து யோசித்து அந்த வேலையை செய்யவும் செய்வாங்க. அந்த மாதிரி பொறுமை வாய்ந்தவர்களாக அவங்க இருப்பாங்க. பேஷன்ஸோடு இருக்கிறது தான் பெஸ்ட்டு தெரியுமா. கெரியர் வைஸ் அவங்க ஸ்டேபிளாக இருப்பாங்க. ஸோ அது அடியில் இருக்குது. ஸோ உங்ககிட்ட எப்படி இருப்பாங்க? ஆர் நீங்கள் ஹைப்பர் ஆக்டிவ் பர்சனாக இருந்தாங்க அப்படின்னா அவங்க நீங்கள் என்ன பண்ணாலுமே காமாக ஹேண்டில் பண்ணுவாங்க அந்த சுச்சுவேஷன். அப்படிப்பட்ட பர்சனாக அவங்க இருப்பாங்க. உங்களுக்கு பாஸ்ட் கனெக்ஷன் எனக்கு எதுவுமே வரல கைஸ். இங்கே நீங்கள் நியூ லவ் எதிர்பார்க்குறீங்கன்னா அஃப்கோர்ஸ் எஸ், இந்த பர்சன் நீங்கள் ஆசைப்பட்ட மாதிரி இருப்பாங்க 100%. ரொம்ப சூப்பர். விக்ட்ரி உங்களுக்கு ஜாக்பாட்டு தான் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தேன். லவ்வில் லைக் எல்லாவுமே சூப்பராக இருக்குது. இந்த பார்ட்னரே ஒரு ஜாக்பாட் தான், விக்ட்ரி கார்டு. உங்கள் லவ் லைஃப் இந்த பார்ட்னரை நீங்கள் மீட் பண்ணிங்கன்னா உங்கள் லவ் லைஃப் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்க போகுது. அகெயின் உங்களுக்கு கிளியராக யூனிவர்ஸ் சொல்லிட்டாங்க. டபுள் கன்ஃபர்மேஷன் மாதிரி இருக்குது. சரி, உங்களுக்கு ஏதாவது அட்வைஸ் ஒரு மெசேஜ் என்ன இருக்கா ஏஞ்சல்ஸ் கிட்ட இருந்து பார்ப்போம். ஸோ சிங்கிள் பீப்புள் ரொம்ப அலோனாக இருக்கீங்க, வருத்தப்பட்டுருக்கீங்க, நமக்குலாம் யார் அப்படின்னா நீங்கள்
இங்கே பாருங்க, ரிலேஷன்ஷிப்காக இப்போ ரிலேஷன்ஷிப் வருது உங்கள் கண்ணு முன்னாடி தான் நான் எடுக்கிறேன். ரிலேஷன்ஷிப் கார்டு அதை எதிர்பார்த்து தானே இருக்கீங்க, வருது. ஸோ உங்களுக்கு பிடிச்ச மாதிரியே வருது. ஸோ யார் வந்து அப்ரோச் பண்ணாலும் அக்செப்ட் பண்ணணுமா அப்படின்றத நீங்கள் கொஞ்சம் யோசிங்க. ஏன்னா உங்களுக்கான பர்சன் வராங்க, அதுக்கு முன்னாடி முந்திரிக்குட்டியே யாராவது வந்துட்டு அவங்க தான் உங்கள் பர்சனான்ற மாதிரி நம்பி நீங்கள் இறங்கவும் வாய்ப்பு இருக்குது. ஸோ ஒரு அட்வைஸ் என்னென்னா, பழகி பாருங்கள், எதுவுமே கமிட் ஆகாமல் சும்மா உங்கள் கேரக்டரை வந்து பாருங்கள், அந்த கேரக்டர் எப்படி இருக்குன்னு பாருங்கள். நீங்கள் என்ன பண்ணாலுமே அவங்க பொறுமையாக ஹேண்டில் பண்ணுறாங்களா, அண்ட் ஆல்சோ உங்களை ஹர்ட் பண்ணாமல் ரெஸ்பெக்ட்ஃபுல்லாக உங்களை வந்து லவ் ரிலேஷன்ஷிப்பில் ட்ரீட் பண்ணுறாங்களா, உங்களை அந்த மாதிரி உங்களை நடத்துகிறாங்களா, அவங்க உங்ககிட்ட இந்த மாதிரி பிஹேவ் பண்ணுறாங்களான்றதை பாருங்கள். அப்படி பிஹேவ் பண்ணுறவங்களா இருந்தால் எஸ், அவங்க தான் உங்களோட பார்ட்னர். ஓகேவா? ரொம்ப லவ்லியான ரீடிங் இது. ஐ ஆம் வெரி ஹாப்பி. உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா சொல்லுங்கள், கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அண்ட் நான் வந்து இப்போது பாசிட்டிவ் பெர்ஸ்பெக்டிவ் தான் பார்த்துருக்கேன். இருந்தாலும் இந்த ஒரு டெக்கில் இருந்து எல்லாருக்கும் ஒரு டார்க் சைடும் இருக்கும் இல்லையா, சும்மா ஒரு செக் பண்ணுவோம் அவங்க இந்த பார்ட்னருடைய டார்க் சைடு ஏதாச்சும் ஒன்று இருக்கா, ஒரு கான்ட்ராடிக்ட் சைடு ஏதாச்சும் ஒன்று இருக்கா. இன்டு யூ. ஐயோ, இதில் எண்ணி ஒரு 4-5 கார்டும் என்னமோ தான் ஒரு நல்ல விதமாக இருக்குது. மற்றதெல்லாம் ஒரு காசிப்பிங் டைப் ஆஃப் தான் கார்ட்ஸ் இருக்கும். ஆனால் இன்டு யூ வந்திருக்கு லவ்லி கைஸ், பியூர் இன்டென்ஷன். இவங்கெல்லாம் சீட்டரே கிடையாது. இங்கே கேவலமான கார்டே இல்லை. அப்படியே இது ஒன்று தான் இந்த மாதிரி என்சைட்டியாக இருக்குது. அது உங்கள் ரிலேட்டட், நீங்கள் இப்போ வரி பண்ணுற மாதிரி தான் நான் சொன்னேன். ஆனால் அந்த பர்சனை பற்றி கேட்குறப்போ சூப்பராக இருக்குது. உங்களோட சோல்மேட்டு நீங்கள் பார்ப்பீங்க, நீங்கள் கமிட் ஆவீங்க, கல்யாணமும் பண்ணுவீங்க. இது நடக்கலன்னா என்னை வந்து கேளுங்க. ஓகேவா? லவ்லி, ஹாப்பி ஃபார் யூ கைஸ். தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது உங்கள் லைஃப்பில் நடந்துச்சு அப்படின்னா உடனே இந்த ரீடிங் எங்கேயா சேவ் பண்ணி வைங்க. ஸோ என் ஞாபகம் வந்ததுன்னா வந்து இந்த ரீடிங்கில் கமெண்ட்டு போடுங்க. பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்கள். அவர் உங்களுக்கு இன்னும் டீட்டெயில்டு ரீடிங் எதாவது வேணும்னா எங்கிட்ட பர்சனல் ரீடிங் வாங்க. கமெண்ட்ஸ் டிஸ்கிரிப்ஷனில் இருக்க என்னுடைய காண்டாக்ட் டீட்டெயில்ஸ். ஓகேவா? ஹாப்பி ஃபார் யூ கைஸ். லவ்லி. பாய். ஹாப்பி வீக்கெண்ட். இப்போ நம்ம நெக்ஸ்ட் பைல் போகலாம். ஹலோ பைல் 2. ஓகே கைஸ், ஒரு சேஞ்ச் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அது என்னென்னா, பவர் கட் ஆகிடுச்சு. ரொம்ப நேரமாக பவர் இல்லை. ஸோ இப்போ தான் பவர் வந்தது. இப்போ நம்ம பைல் 2 தான் பார்த்துட்ருந்தோம். ஏஸ் ஆஃப் கப்ஸ் சூஸ் பண்ணவங்க சிங்கிள்ஸ். உங்களுக்கான ரீடிங் இப்போ பார்ப்போம். Let me shuffle once. Okay. Group 2. உங்களோட லவ் லைஃப் யார் உங்கள் லைஃப்பில் வர போகிறாங்க, இந்த பர்சனை பற்றி ஒரு கிளம்ஸ் நம்ம தெரிஞ்சுப்போம். Pile 2 people. நெக்ஸ்ட் உங்கள் லைஃப்பில் வரப்போகிறது உங்கள் ஒர்க் பிளேஸில் யாரோ ஒருத்தவங்க தான் உங்கள் லைஃப்பில் வர போகிறாங்க.
ப்ராபப்ளி நீங்கள் ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா உங்கள் கூடவே ஒர்க் பண்ணுற உங்களுடைய டீமில் இருக்கக்கூடிய ஒரு பர்சன் தான். அப்படிப்பட்ட பர்சன் தான் எஸ் நைட் ஆஃப் கப்ஸ் வந்துருக்கு. ஸோ அப்படிப்பட்ட ஒரு பர்சன் தான் உங்களை வந்து அப்ரோச் பண்ண போகிறாங்க உங்கள் லைஃப்பில். ஸ்டார்டிங் உங்களுக்கு வந்து கொஞ்சம் கன்ஃபியூஷன் இருக்கும், அக்செப்ட் பண்ணலாமா வேணாமா அப்படின்ற ஒரு கன்ஃபியூஷன் உங்கள் தாட்ஸ் இருக்கு. ஸோ யார் இந்த பர்சன் அப்படின்னா அவங்க கூட ஒர்க்கில் கூடவே இருக்க ஒரு பர்சன் ஆர் உங்கள் ஃப்ரெண்ட் சர்க்கிள் வாய்ப்பு இருக்குது. ஏதோ ஒரு விஷயம் நீங்கள் ஒரு குரூப்பாக வேலை பார்த்துட்ருக்கீங்க, ஒரு குரூப் ப்ராஜெக்ட் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னால் அந்த பர்சன் தான். அவங்க கூட தான் நீங்கள் வந்து நெக்ஸ்ட் லவ் ரிலேஷன்ஷிப் ஸ்டார்ட் ஆக போகுது. அவங்க தான் உங்களை அப்ரோச் பண்ணுறாங்க. ஓகே, எப்படி இதை ஆரம்பிக்கும் நான் சொல்லி முடிக்கல. ஃப்ரெண்ட் சர்க்கிள் சொல்லியிருந்தேன், பாட்டமில் தான் இருக்குது. சரி, இது எப்படி ஆரம்பிக்கும் கேட்டிருந்தேன். எம்பரர், 10 of Pentacles, 10 of Swords, Lovers. ஒரு மேன் நீங்கள் பார்த்துருக்கிறது ஒரு உமன் அப்படின்னா அந்த மேன் உங்களுக்கு டைரெக்டாகவே அப்ரோச் பண்ணுறாங்க. உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு ஃபேமிலி ஃப்ரெண்டாக இருக்க வாய்ப்பு இருக்குது. மோஸ்ட் ப்ராபப்ளி ஃபேமிலி ஃப்ரெண்ட். ஆமாம், ஆர் உங்களுக்கு ஃபேமிலி ஆர் உங்கள் கசின்ஸ் அப்ரோச் பண்ணி அவங்கக்கிட்ட ஹெல்ப் கேட்டு உங்ககிட்ட வந்து மீட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. நீங்கள் எப்போ மீட் பண்ணீங்க அப்படின்னா உங்கள் லைஃப்பில் ஏதோ ஒரு பேட் திங்ஸ் எண்ட் பண்ணியிருப்பீங்க. அதுலேருந்து அந்த பேட் திங்ஸ்லேருந்து ஒரு கம்ப்ளீட்டாக நீங்கள் வெளியே வந்திருப்பீங்கள ஒரு மொமெண்ட். அந்த மொமெண்ட் வரும் ஆர் ஆல்ரெடி வந்தீங்களா இல்லை வரப்போதா அப்படிலாம் நான் எதுவுமே பார்க்கல, டைம்லைன் எதுவும் பார்க்கல. அந்த மொமெண்ட்டு நீங்கள் ஒன்றத்தை எண்ட் பண்ணிவிட்டு உங்கள் லைஃப்பை நீங்கள் ஃப்ரீயாக வாழறப்ப இந்த பர்சன் உங்கள் லைஃப்குள்ளே வராங்க. சம் ஃபேமிலி இன்வால்மெண்ட் இருக்குது. ஆர்எல்ஸ் வரன் பார்க்குறாங்க அப்படின்னா கடைசியில் உங்கள் ஃபேமிலி பார்த்த வரன் யாராக இருப்பாங்கன்னா உங்கள் கூடவே ஒர்க் பண்ணுற ஆர் உங்கள் ஃப்ரெண்ட் சர்க்கிள்லே இருக்க ஒருத்தர் தான் அப்படின்ற மாதிரி ஒரு மெசேஜும் வருது. ஸோ ஹாப்பி லவ்வர்ஸ் கார்டு வேறு இருக்குது. என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே எனக்கு இங்கே கிளிக் ஆகுது. ஓகே, நீங்கள் அந்த ஸ்டார்டிங் டைமில் அது உங்களுக்கு தெரிய வரப்போ உங்களுக்கு ஒரு வகையான கன்ஃபியூஷன் வருது. ஸோ அது வந்து வரி பண்ணிக்க தேவையில்ல. உங்களுக்கு என்னென்னா இந்த அக்செப்ட் பண்ணலாமா வேணாமா, என்னால் ஒரு முடிவு எடுக்க முடியல அப்படின்ற மாதிரி இருப்பீங்க. ஸ்டண்டாக ஷாக்காக ஃபீல் பண்ணுவீங்க. என்ன கூடவே இருந்துட்டு நீ என்ன இப்போ இப்படி சொல்கிறன்ற மாதிரியான ஒரு ஷாக் இருக்கும். அட் த சேம் டைம் உங்களுக்கு ஹாப்பியாகவும் ஃபீல் ஆகுது. பிடிக்காத அந்த மாதிரிலாம் கிடையாது, ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறீங்க. சரி, ஓகே. இப்போ இந்த ரிலேஷன்ஷிப்பில் அந்த பர்சனோட நீங்கள் கமிட் ஆகிட்டீங்க அப்படின்னா அவங்களுடைய ட்ரூ இன்டென்ஷன் என்ன உங்கள் மேலே, இந்த ரிலேஷன்ஷிப்பில் உங்கள் கூட அந்த பர்சனுக்கு என்ன இன்டென்ஷன் இருக்கும்? 6 of Wands, Temperance card, 10 of Wands, ஸ்லோ மூமெண்ட் இருக்குது, காம் பர்சன், சொல்லி முடிக்கல, ஸ்லோ மூமெண்ட் கார்டு இருக்கு அடியில். ஓகே, ஸோ அவங்களோட இன்டென்ஷன் உங்கள் மேலே என்ன அப்படின்னு இந்த ரிலேஷன்ஷிப்பில் ஏதோ ஒன்றா நீங்கள் ஒர்க் பண்ணுறீங்கன்றதே வந்தது இல்லையா? ஸோ உங்கள் ஒர்க் லைஃப்பில் கூட நீங்கள் ஒன்றா ட்ராவல் பண்ணுறது அவங்க பார்க்குறாங்க. அவங்க ரொம்ப காம் டைப்
பர்சன். நீங்கள் 2 பேர் சோல்மேட் இருக்கு. இங்கேயும் சன் அண்ட் மூன் இருக்கு. ஸோ ஒருத்தருக்கு ஒருத்தர் ஆப்போசிட் அட்ராக்ஷன் மாதிரி இருக்கும். அவங்க கூட லாங் டேர்ம் கமிட்மெண்ட் எதிர்பார்க்குறாங்க. அவங்க இன்டென்ஷன் நீங்கள் கெரியரில் சூப்பராக எக்ஸல் ஆகணும் அப்படின்னு அவங்க ஃபீல் பண்ணுறாங்க. அதே டைம் அவங்களோட கெரியருக்கும் நீங்கள் ஒரு சப்போர்ட் அண்ட் மோட்டிவேஷனாக இருப்பீங்கன்றத அவங்களும் எதிர்பார்க்குறாங்க. என்னமோ இந்த ரிலேஷன்ஷிப்பில் பிஸ்னஸ் இன்வால்மெண்ட் இருக்குது. ஆர்எல்ஸ் ஒன்றா தான் நீங்கள் ஒரு ஸ்டார்ட் அப் பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கீங்க. ஒன்றா இப்போ வரைக்கும் ஃபீலிங்ஸ் எதுவும் ஷேர் பண்ணிக்கல அப்படின்னா இனி நீங்கள் ஷேர் பண்ணி உங்களுடைய அந்த ஓன் பிஸ்னஸை வந்து தூக்கிட்டு எங்கேயோ கொண்டு போவீங்க. ட்ராவலிங் இருக்குது. அதாவது அவங்க இன்டென்ஷனே உங்கள் கூட லைஃப் லாங் ஸ்டேபிள் அண்ட் ஸ்டெடியாக ஸ்லோவாக கொண்டு போகணுன்றது அவங்களுக்கு இருக்குது. ஹரிபரியாக வந்து சட்டுப்புட்டுன்னு வாழ்க்கையை வந்து உடனே கல்யாணம் உடனே குழந்தை அந்த மாதிரி இல்லை. ஸ்லோவாக நம்ம இந்த ரிலேஷன்ஷிப் கொண்டு போகணுன்ற ஒரு எண்ணம் இருக்குது. ஆனால் ஸ்டேபிளாகவும் இருக்கும். அவங்க இன்டென்ஷன் பியூராக இருக்குது. ஆர் நீங்கள் ஏதோ கோத்ரூ பண்ண ஒரு ஃபேஸ் அவங்க பார்த்துருப்பாங்க. ஏன்னா உங்கள் கூடயே இருக்காங்க இல்லையா. நீங்கள் என்னத்தையும் ஒன்று எண்ட் பண்ணுறீங்கன்னு நான் சொல்லியிருந்தேன். ஸோ உங்களுடைய கஷ்டமெல்லாம் வந்து அவங்களுக்கு பார்க்க வந்து கஷ்டமாக இருக்குது நீங்கள் கஷ்டப்படுறது. ஸோ உங்களுடைய கஷ்டமெல்லாம் வந்து அதை மறக்கடிக்கணுன்ற ஒரு இன்டென்ஷன் அவருக்கும் இருக்குது. ஸோ இப்போவே கேர் பண்ணுறாங்க பாருங்கள். ரொம்ப நல்ல டைப். அவங்க ரொம்ப காமான டைப்பு, பொறுமைசாலிகளாக இருக்காங்க உங்கள் விஷயத்தில். அவர் பொதுவாகவே அவங்க அப்படி இருக்கலாம். ஸோ இதெல்லாம் ஒரு ஹிண்ட்டாக நான் சொல்கிறேன். ஸோ இப்படி சொல்லும் போதே உங்களுக்கு யாரையோ தெரிஞ்சிருக்கும் அவங்களாம் இருப்பாங்க. அதுக்குன்னு உடனே போய் கேட்டுறாதீங்க. அவங்களாம் ஏதோ ஒரு ரைட் டைம் பார்த்து உங்களுக்கே அந்த ஷாக் வந்து கொடுப்பாங்க. சரிங்களா? இப்போ உங்கள் இன்டென்ஷன் எல்லாம் நல்லா இருக்குது, குட். பட் எல்லாருக்குமே ஒரு குட் சைடு இருந்தால் ஒரு டார்க் சைடும் இருக்கும். ஸோ அப்படி ஏதாவது இந்த பர்சனுக்கு இருக்கா அப்படின்றத ஒரே ஒரு கார்டு மட்டும் தான் நான் எடுக்க போகிறேன். லெட்ஸ் பிளேட் அவுட். எல்லாத்துக்குமே ஒரு கோல் ஓரியன்டாக இருக்காங்க. இங்கே பார்த்தீங்கனாலே தெரியும் 6 of Wands கெரியர். இங்கேயும் கெரியர். அவங்க ஒர்க்கஹாலிக்காக இருக்கிறாங்க. உங்கள் கூட ஒரு ஒர்க் சம் பிஸ்னஸ் இன்வால்மெண்ட் இருக்குதுன்னு நான் சொல்லியிருந்தேன். ஸோ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்றது உங்களுக்கு தான் தெரியும். அவங்க ஒர்க் பிளேஸில் இருக்காங்கன்றது ஷாராக வருது. அங்கே இவங்க டார்க் சைடே என்ன அப்படின்னா அவங்க வந்து ஒர்க்கஹாலிக். அதுதான் அவங்க டார்க் சைட். ஓவர் அடிஷன் எதுவாக இருந்தாலும் கொஞ்சம் காம்படிட்டிவாக அவங்க எடுத்துப்பாங்க. நான் தான் இதில் எக்ஸல் பண்ணணும், நான் இதில் அப்படி வரணும், நான் இதை ரீச் பண்ணணும், இந்த மாதிரி காம்படிஷன். இங்கே பாரு ரன்னிங் ரேஸோட காத்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ இந்த டார்க் சைடும் வந்து ரொம்ப நெகட்டிவாலாம் கிடையாது. அட்லீஸ்ட் ஹீ இஸ் பேஷனேட் அபவுட் ஹிஸ் ஒர்க்கில். ஹீ ஆர் ஷீ உங்கள் லெவலுக்கும் நான் ரீச் பண்ணணும் அப்படின்ற ஒரு எண்ணம் அவங்களுக்கு இருக்குது. சொல்ல மாட்டாங்க, மேபி அவங்க ஆக்ஷன்ஸில் நீங்கள் பார்க்கலாம். ஓகே, எவ்வளவோ டார்க் சைடு இருக்குது, ஆனால் இது ஒரு நல்ல டார்க் சைடு தான். ஐ மீன் அவங்க ஆள் மனசில் இப்படி ஒரு வெறி அவங்கக்கிட்ட இருக்குது. ஸோ இங்கே எனக்கு கொஞ்சம் கெரியர் இன்வால்மெண்ட் வருது. ஸோ 80% உங்கள் ஒர்க் பிளேஸில் தான் ஆர் உங்கள் கூட ஒர்க் பண்ணுற ஒருத்தர் தான் அவங்க தான் உங்களை அப்ரோச் பண்ண போகிறாங்க. ஆர் அப்படிப்பட்ட பர்சனுக்கு உங்களுக்கு ஆல்ரெடி க்ரஷ் இருக்குது உங்கள் மேலே. ஆர் உங்களுக்கு கூட இது இருக்கலாம்.
பட் நம்ம அவங்கள பற்றி தான் மோஸ்ட்லி பார்க்குறோம். ஸோ எனக்கு அவங்கக்கிட்ட இருந்து வர்றது தான் ஃபீல் ஆகுது. ஸோ என்னன்ட்டு இது நடந்தால் என்கிட்ட வந்து கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இப்போ நம்ம ஆரத்தில் ஃபைல் 2 பீப்புளுக்கு யூனிவர்ஸ் என்ன சொல்ல ஆசைப்படுறாங்க இந்த ரிலேஷன்ஷிப் பற்றி, இனி வர போகிற இந்த ரிலேஷன்ஷிப் பற்றி. யூனிவர்ஸ் கேரிங் கனெக்ஷன். அந்த பூவை கொண்டு உங்ககிட்ட வந்து கொடுக்குறாங்க இல்லையா, அதை நீங்கள் வாங்கிட்டு பூ கலர் மாறிடுச்சு, பட் அதை நீங்கள் வாங்கிட்டு இருக்கீங்க. வாவ், சூப்பராக இருக்கு. நீங்கள் ஜஸ்ட்டு ரொமான்ஸ் அண்ட் லவ்வி டவ்விஸ்ன்னு இல்லாமல் ஒரு கோல் ஓரியன்டாக லவ் பண்ணிவிட்டு எப்படி நம்ம வேலையும் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக கொண்டு போகலான்ற ஒரு பிஸ்னஸ் கப்புள்ஸாக நீங்கள் இருக்கீங்க. சூப்பராக இருக்குது. எனக்கு இது பார்த்தோன்னே எனக்கு ஒரு சீரீஸ் ஞாபகம் வருது. அது நீங்கள் பார்த்துருக்கீங்களா இல்லைன்னா எனக்கு தெரியல. நெட்ஃப்ளிக்ஸில் இருக்குது. அது ரொம்பவே நல்லாயிருக்கும் அந்த சீரீஸ். எனக்கு டக்குன்னு அந்த சீரீஸ் தான் ஞாபகம் வருது. சினாரியோ அந்த மாதிரி இருக்குது. இன்கேஸ் உங்களுக்கு டைம் கிடைக்கும் அப்படின்னா அதை நீங்கள் பார்க்கலாம். அது இங்கிலீஷில் கூட வாய்ஸ் ஓவரில் இருக்குது. கொரியன் சீரீஸாக. அதோட பேர் வந்து பிஸ்னஸ் ப்ரொப்போசல் அப்படின்ட்டு ஒரு கொரியன் சீரீஸ். ரொம்பவே ஃபன்னியாக இருக்கும், நல்லாயிருக்கும். எனக்கு அதில் இருக்கிற ஒரு லைட் கைண்ட் ஆஃப் வைப் இதில் வருது. இது கண்டிப்பாக எம்பரர். மேபி நீங்கள் ஒர்க் பண்ணுற இடத்துல உங்களை விட ஒரு பொசிஷன் ஹையாக இருக்கிற ஒரு சீனியரோ ஆர் சம் மேனேஜிங் கைண்ட் ஆஃப் பர்சன் தான் உங்களை அப்ரோச்சும் பண்ணுறாங்க. அட் த சேம் டைம் நீங்களும் நல்லா ஜாபில் ஒரு ரீச் வரணுன்றது அவங்களுக்கு ஒரு எண்ணமாகவே இருக்குது. ஒர்க்கஹாலிக் சொல்லியிருந்தேன். கன்ஃபார்ம் இது அந்த சீரீஸோட வைப் தாங்க வருது. எக்ஸ்ட்ரா மெசேஜ் வேணும்னா அந்த சீரீஸ் போய் பாருங்கள், ஓகேவா? அந்த சீரீஸ் பேர் திரும்ப சொல்கிறேன், பிஸ்னஸ் ப்ரொப்போசல். எஸ், நல்லாயிருக்கும். அதனுடைய ஒரு ட்ரெய்லர் வெர்ஷன் தான் உங்கள் லைஃப்பில் ரியலாகவே நடக்க போகுது. ஸோ பி ஹாப்பி. ரொம்ப ஜாலியாக இருக்குது இது பார்க்கவே. சரி, இப்போ வந்து ஏஞ்சல் அட்வைஸ் ஏதாவது இருக்கா? வேறு ஏதாவது மெசேஜ் இருக்கா? சிங்கிள்ஸ் லைஃப் பர்பஸ். உங்களுடைய லைஃப் பர்பஸே வந்து இந்த பேர் தான் உங்களை வந்து காமிக்க போகிறாங்க. உங்களுடைய உண்மையான லைஃப் பர்பஸே என்னன்றது இவங்களோட நீங்கள் பழகிற அந்த காலங்களில் நீங்கள் புரிஞ்சுப்பீங்க. ஸோ பியூட்டிஃபுல். எனக்கு தெரிஞ்ச இந்த கார்டு நான் போன ரீடிங் ரீசெண்டாக மார்னிங் ஒன்று அப்லோட் பண்ணியிருப்பேன். அது நீங்கள் பார்த்துருந்தா அதுலேயும் ஏதோ ஒரு ஃபைலில் இது வந்தது. ஸோ அதே தான் இங்கேயும் வருது. இந்த 2 கார்டும் அங்கே இருந்ததுன்னு நினைக்கிறேன். ஓகே கைஸ், அவ்வளோதான். உங்களுக்கு இந்த ரீடிங் பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நடந்ததுன்னா சொல்லுங்கள். அண்ட் ஆல்சோ இந்த சீரீஸ் பார்க்கலாம் டைம் இருக்குன்னா ட்ரை பண்ணுங்கள். ஓகேவா? ஹாப்பி வீக்கெண்ட். பாய் பாய். இப்போ நான் வந்து ஃபைல் 3க்கு போகணும். ஃபைல் 3 இந்த ஏஸ் ஆஃப் கப்ஸ் சூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா ஆர்எல்ஸ் இந்த ப்ளூ பீட்ஸ் சூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா வெல்கம் டு யுவர் ரீடிங். இந்த கார்டை நான் திரும்ப உள்ளே வைக்க போகிறேன். ஏன்னா இன்கேஸ் திரும்ப வரணும்னா வரும். சிங்கிள்ஸ் குரூப் 3 சிங்கிள்ஸ் உங்கள் லைஃப்பில் நெக்ஸ்ட் என்ன நடக்க போகுது, ஐ மீன் லவ் லைஃப்பில்
யார் உங்கள் லைஃப்பில் என்ட்ரி கொடுக்க போகிறாங்க, அவங்க கேரக்டர் அண்ட் நீங்கள் அவங்க எங்கே மீட் பண்ணலாம், எப்படி மீட் பண்ணலாம், அந்த மாதிரி நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, நெக்ஸ்ட் யார் உங்கள் லைஃப்பில் வர போகிறாங்க, லவ் லைஃப்பில். ஜட்ஜ்மெண்ட், Queen of Swords, Moon, Star, Seven of Swords இருக்கு அடியில். எனக்கு இப்போவே ஒன்று தெரியுது, நான் சீட்டர் கார்டுன்னு சொல்ல மாட்டேன், ஏன்னா நம்ம நெக்ஸ்ட் உங்கள் லைஃப்பில் யார் வர போகிறாங்க பார்க்குறோம். இவங்க ஆல்ரெடி உங்களை நோட்டம் விட்டு கொண்டு இருக்கிறார்கள் உங்களுக்கே தெரியாமல். ஸ்னீக்கி கார்டு, எனக்கு இது இப்போ அந்த மெசேஜ் தான் கொடுக்குது. உடனே சீட்டர்லாம் கிடையாது, யாரும் உங்கள் எக்ஸ்லாம் கிடையாது, பாஸ்ட் எனக்கு எதுவும் தெரியல. இப்போ நீங்கள் சிங்கிளாக தான் இருக்கீங்க. உங்கள் லைஃப்பில் சடனாக ஒரு காலிங் வரப்போகுது. உங்களுடைய இந்த சிங்கிள் லைஃப் நீங்கள் எதிர்பார்த்து விஷஃபுல்லாக ஹோப்ஃபுல்லாக நீங்கள் இருக்கீங்க இத்தனை காலம். உங்கள் பேர் வரப்போது, அவங்க உங்களை ரீச் பண்ண போகிறாங்க. அந்த டைமில் நீங்கள் கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆக போகிறீங்க, ஏன்னா உங்களுக்கு அவங்கள பற்றி முழுசாக எதுவுமே தெரியாமல் இருக்க போது அந்த ஸ்டார்ட்டில். அதனால நீங்கள் கன்ஃபியூஸ்டாக இருக்க போகிறீங்க. ஸோ வேறு என்ன, எதுக்கும் நான் இந்த கார்டு இங்கே வச்சுக்கிறேன். யாரோ உங்களை நோட்டம் விட்டுட்டு தான் இருக்காங்க, ஆர் நீங்கள் கூட யார் மேலேயோ க்ரஷ் வச்சுட்டு அவங்களுக்காக அப்ரோச் பண்ணாமல் வேணாமா அப்படின்ற ஒரு குழப்பத்தில் இருக்கீங்களோ. சரி, இப்படி 2 சினாரியோவும் இருக்குது. லெட்ஸ் see. அவங்க வராங்களா இல்லையா அப்படின்னு நான் நினச்சேன். வருவாங்க. அவர் நீங்கள் பண்ணுறதா இருந்தால் நீங்கள் அவங்கள அப்ரோச் பண்ணுவீங்க, அது உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக முடிய போகுது. ஏன்னா 6 of Wands விக்ட்ரி, someone is reaching, someone is achieving something. யாரோ ஏதோ அச்சீவ் பண்ணுறீங்க. அது இல்லாமல் ஸ்டார் கார்டு கீழே வச்சுருக்கேன், உங்களோட விஷ் நடக்கும். ஸோ நீங்கள் யாரையோ ஸ்டாக் பண்ணி பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு யார் மேலேயும் ஆசை இருக்குது, அவங்களுக்கே தெரியாமல் நீங்கள் ஃபாலோ பண்ணி, லைக் சோஷியல் மீடியாவில் ஏதோ ஃபாலோ பண்ணி நீங்கள் அவங்கள கண்காணிச்சிட்டு வரீங்க அப்படின்னா நீங்கள் அவங்கள ரீச் பண்ணிங்கன்னா அது சக்ஸஸ் தரும். பட் கொஞ்சம் குழப்பம்லாம் இருக்குது, எங்கே பண்ணால் எஸ் நீங்கள் போய் அப்ரோச் பண்ணுமா அப்படின்லாம் இருக்கீங்க, பயத்தோடு இருக்கீங்க, போகணுமா வேணாமா அப்படின்ட்டு. பட் நீங்கள் போயிடுவீங்க ஒரு கட்டத்தில், யூ வில் கோ. சரி, இன்கேஸ் உங்களுக்கு யார் மேலே அப்படி இல்லை அப்படின்னா, உங்கள் மேலே க்ரஷ் வச்சுருக்க எவனோ ஆர் எவ்வளோ வருவாங்க உங்ககிட்ட அந்த ஆஃபர் கொடுக்கறதுக்கு. ஓகே, இந்த ரிலேஷன்ஷிப் எப்படி உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகும், அந்த ஆக்சுவல் மீட்டிங் எப்படி இருக்க போகுது. ஃபர்ஸ்ட் டைம், மேபி இது ஃபர்ஸ்ட் டைமாக இருக்காது, பட் ரெண்டு பேரும் தெரிஞ்சு ஒன்று சந்திக்கிறதுன்னு ஒன்று இருக்குல்ல, ஏதோ ஒரு மேட்டர். ஓகே, அது என்ன பார்ப்போம். 2 of Wands, 3 of Swords, 2 again 2 அடியில் again 3. என்னது இது? ஜஸ்டிஸ் கார்டு இருக்கு. நீங்கள் இவங்களை அப்ரோச் பண்ணோமா வேணாமா அப்படின்ற ஒரு முடிவெடுக்கவே முடியாமல் மாட்டிக்கிட்டு ஒரு குழப்பத்தோடு இருக்கீங்க. ஆமாம், அப்ரோச் பண்ணலாமா வேணாமான்ற குழப்பத்தோடையே இருக்கீங்க. ஆர் என்னைக்கோ உங்களுக்கு சொல்லாமல்
மனசில் வச்சே வந்து உங்களுக்கு ஹர்ட் ஆகி பொறுக்க முடியாமல் நீங்கள் போய் அவங்கள அப்ரோச் பண்ணலாம். ஆர் எல்ஸ் அவங்க இந்த மாதிரி ஒரு ஃபீல் பண்ண பிறகு உங்களை தேடி வந்து அப்ரோச் பண்ணுறாங்க. ஒரு சேட்னஸ் அவங்க மைண்டில் ஒரு ஃபுல் பயத்தை வச்சுக்கிட்டே அவங்க வந்து உங்களை அப்ரோச் பண்ணுறாங்க. ஸோ அந்த டைமில் அவங்க பேசுகிறது, அவங்க நினச்சது எல்லாமே வேறையாக இருக்கும். ஏன்னா அவ்வளோ பயத்தில் வந்து என்ன நீங்கள் ரிஜெக்ட் பண்ணிடுவீங்களோன்னு அந்த பயம், அந்த கன்ஃபியூஷன்லேயே வந்து பேசுவாங்க. ஸோ எசக்க பொசக்க அதான் வாயில் வார்த்தைகள் விட்டுருவாங்க. ஆமாம், இப்போ நிறைய பயத்தோடு பேசும்போது ஒரு நர்வஸ், ஒரே கை நடுங்கி கால் நடுங்கி அப்படி வந்து நிற்பாங்க. ஆர் மெசேஜ் வருது, மெசேஜில் சொல்கிறாங்க அப்படின்னா அது அந்த மாதிரி இருக்கும். ஒன்றும் புரியாத புதிராக இருக்கும். இது எக்ஸ் இருக்கு யாருக்காது அப்படின்னா டெவில் கார்டு எக்ஸ் இன்வால்மெண்ட் இருக்க வாய்ப்பு இருக்கு. சில பீப்புளுக்கு எக்ஸ் தான் வராங்க. அவங்க மேபி நீங்கள் மூவ் ஆன் ஆகலாம் அப்படின்னு நினச்சி இருக்க அந்த டைமில் உங்கள் எக்ஸே வந்து திரும்ப ரீஎன்ட்ரி கொடுத்துட்டு அது உங்களுக்கு திரும்ப ஹர்ட்ஃபுல்லாக இருக்குது. நான் இப்போ தான் உன்னை மறந்து நான் வேறு ஒரு லைஃப் நோக்கி போகலான்னு இருக்கேன். உனக்காக நான் வெயிட் பண்ணி நான் அழுத்து போயிட்டேன். நான் இப்போ முடிவெடுத்து நான் மூவ் ஆன் ஆகலான்னு இருந்தேன். ஆனால் அந்த டைம் வந்து நீ இப்போ திரும்ப என் லைஃப்பில் வந்து என்னை நீ ஹர்ட் பண்ணுற அப்படின்ட்டுருக்கு. ஸோ இவங்களை ஏற்றுக்கணுமா ஏற்றுக்கூடாதான்றது உங்கள் கையில் தான் கைஸ் இருக்குது. எதுவுமே உங்களோட முடிவு தான். இந்த சிச்சுவேஷன் இப்படி இருக்குது. இந்த பாஸ்ட் நெகட்டிவ் திங்ஸ் திரும்ப உங்களை ரீச் பண்ணுற மாதிரி இருக்குது. உங்களை திரும்ப ஹர்ட் ஆகுது. ஆர் Ace of Cups. I guess உங்களுக்கு நியூ லவ் தான் தேவைப்படுது. நீங்கள் மேபி அவங்கள ரிஜெக்ட் பண்ண போகிறீங்க. அதனால் அவங்க ஹார்ட் பிரேக் ஆக போகிறாங்க இருக்கும். ஏன்னா உங்களுக்கு பாஸ்டில் ஏற்பட்ட அந்த கசப்பு திரும்ப வேணாம் அப்படின்ட்டு நீங்கள் நினைக்கலாம். அது ஒன்று இருக்குது. வேறு என்ன அப்படின்னா, உங்களை ஸ்டாப் பண்ணிட்டு இருப்பாங்கல்ல, அவங்க உங்கள் மேலே கொஞ்சம் ஓவர் அப்சசிவாக ஆயிடுவாங்க போல். ஸோ அவங்களோட உண்மையான ஃபீலிங்ஸை சொல்லக்கூட தெரியாமல் தடுமாறுவாங்கன்னு நான் சொல்லியிருந்தேன் இல்லையா, அது வந்து கொஞ்சம் நெகட்டிவாக போய் முடிஞ்சிடும். நான் இவங்களோட அவங்களோட பேசுகிற, ஆனால் அது எனக்கு நீந்தான் வேணுன்ற மாதிரியான ஒரு எனர்ஜியில் வந்து சொல்லிடுவாங்க. அது உங்களுக்கு டக்குன்னு அது எப்படி நீங்கள் இப்படி சொல்லலான்ற மாதிரி ஆகிடும். நீங்கள் யாருன்னே எனக்கு தெரியாது, ஆனால் அது எப்படி நீங்கள் இது பண்ணலாம் அந்த மாதிரி சம் கைண்ட் ஆஃப் டிசிஷன் எடுக்கிற மாதிரி தான் இருக்குது. நீ யாருன்னே தெரியல. மூன் கார்டு ரொம்ப தெரியாது, கிளியராக இருக்காது அந்த சுச்சுவேஷன். ஸோ ரொம்ப கன்ஃபியூஸ்டு ஸ்டேட்டில் தான் இது நடக்குது ஃபர்ஸ்ட் மீட்டிங்கே. ஸோ ஓகே, அவங்களோட இன்டென்ஷன் எப்படி இருக்கும், நெக்ஸ்ட் உங்கள் லைஃப்பில் அப்ரோச் பண்ண போகிற அந்த பர்சன் இன்டென்ஷன் எப்படி இருக்கும், உங்கள் மேலே என்ன இன்டென்ஷனோடு வராங்க. இஃப் திஸ் இஸ் யோர் எக்ஸ் ஆர் இது வந்து 6 of Pentacles, அவங்களுக்கு ஈக்குவல் கிவ் அண்ட் டேக் இருக்கணும். ஆர்
எக்ஸு முன்னாடி அந்த மாதிரி இருக்காங்க அப்படின்னா திஸ் டைம் அதெல்லாம் ரிசால்வ் பண்ணணும்னு நினச்சி ஒரு ட்ரை கொடுக்கணும்னு வராங்க. 10 of Swords, King of Wands, 2 of Cups. பாஸ்ட் கனெக்ஷன் தாங்க எஸ் உங்கள் எக்ஸ் திரும்ப வராங்க. சரி எக்ஸ் இல்லை யாரும் அந்த மாதிரி கிடையாது அப்படின்னா வரப்போகிற அந்த பர்சனுக்கு வந்து ரொம்ப பெரிய ஒரு ஹார்ட் பிரேக் மூமெண்ட்டில் கோ த்ரூ பண்ண பர்சனாக இருப்பாங்க. இஃப் திஸ் இஸ் நாட் யுவர் எக்ஸ், அவங்களுக்கு எப்படின்னா அவங்களுடைய பேட் அடிக்ஷன் எல்லாத்தையும், அந்த அடிக்ஷன் நான் என்ன சொல்கிறேன்னா டூ மச் ஆஃப் எனிதிங் இருக்குல்ல, இப்போ ஒருத்தவங்க மேலே பாசம் வைக்கிறதும் ஓவர் பாசம் வச்சு அது பொசசிவ்னஸ்ஸாக மாறி அதெல்லாம் வந்து ஒரு டாக்ஸிசிட்டி தானே. அந்த மாதிரி அவங்க பாஸ்டில் இருந்ததெல்லாம் மாறி உங்களை பார்த்தோன்னே ஓகே இந்த ரிலேஷன்ஷிப் நம்ம ஈக்குவலாக வச்சுக்கணும், பாஸ்ட்டோடு முடிச்சுட்டு இப்போவாது நான் உண்மையாக என்னோடய பேரை நான் வந்து அப்ரோச் பண்ணி நான் வாழணுன்ற ஒரு எண்ணத்தோடு தான் வராங்க, குட் இன்டென்ஷனோடு தான் வராங்க, நியூவாக லவ்வை ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்ட்டு. எக்ஸாக இருந்தாலும் அவங்க அப்படி தான், பாஸ்டில் என்ன நடந்திருந்தாலும் அதெல்லாம் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் அவங்களே மாற்றிக்கிட்டு உங்களை ரீச் பண்ண வராங்க. இவங்களை ஏற்றுக்கணுமா ஏற்றுக்கூடாதாங்கிறது வந்து உங்களுடைய சாய்ஸ் தான். ஸோ நெக்ஸ்ட்டு வர பர்சன் யாருன்னா இதுதான், உங்களுக்கு அப்போது விட்டதை எல்லாத்தையும் இப்போது தரத்துக்காக வராங்க. I guess they have realized your true love, but it's all in your hands. Unga hands la da irukku, whether to take it or not, it's up to you. சரி, oracle message la என்ன உங்களுக்கு ஏஞ்சல்ஸ் யூனிவர்ஸ் சொல்ல இருக்காங்க இந்த ரிலேஷன்ஷிப்க்கு? ஸ்ட்ராட்டஜி, இது எப்படி ஒரு சுச்சுவேஷனாக இருந்தாலும் உங்களுக்கு என்ன பண்ணணுன்ற ஐடியா உங்களுக்கு தெரியும். ஸோ உங்கள் தாட் படி நீங்கள் செய்யலாம். அண்ட் ஆல்சோ அவங்க ஏதோ ஒரு பிளானோட தான் வராங்க. அந்த பிளான் வந்து நடந்து முடிஞ்ச கஷ்டம் எல்லாம் திரும்ப வரக்கூடாது, அதை ஃபிக்ஸ் பண்ணணுன்ற ஒரு பிளானோட, கிளியர் கட் பிளானோடு தான் வராங்க. என்னெல்லாம் பண்ணணும், உங்கள் லைஃப்பில் மிஸ் பண்ணது எல்லாமே திரும்ப நம்ம வந்து அந்த ரிலேஷன்ஷிப்பை ரிப்பேர் பண்ணணுன்றது எண்ணம் அவங்களுக்கு இருக்குது. ஓகேவா? உங்களுக்கு பேஷன்ஸுன்ற கார்டு வந்திருக்கு. ஸோ பேஷன்ஸாக இருந்து யோசிங்க எந்த முடிவு எடுத்தாலும், சரியா? ஓகேவா? மற்ற பயலுக்கெலாம் வந்துட்டு ஒரு குட் திங்ஸ் இருந்ததுன்னா அவங்களுக்கு ஒரு சரி நான் கேட்குறேன், ஒரு குட் திங்ஸ் இருக்குது அப்படின்னா ஒரு டார்க் சைடும் இருக்கும் அந்த பர்சனுக்கு அப்படின்றதுக்காக நான் இதை வந்து டார்க் சைடு டினோட் பண்ணுறதுக்காக நான் அதை எடுக்கிறேன். லெட்ஸ் see அவங்களுக்கு வேறு என்ன டார்க் சைடு இருக்கு. ஹாப்பினஸ் ஈட்டர். முன்னாடி உங்களை விட்டு ஆர் இந்த ரிலேஷன்ஷிப் பிரேக் ஆகி உங்கள் எக்ஸ் அப்படின்னா அவங்களால நீங்கள் வேற ஒருத்தரோட போகிறத பார்க்க முடியலை. நீங்கள் இப்போ வேறு யாரையாவது வந்து யார் கூட பேசிகிட்டு இருக்கீங்க அப்படின்னா நான் சொல்லியிருந்தேன், அவங்க உங்களை ஸ்டாக் பண்ணிகிட்ருக்காங்க உங்களுக்கே தெரியாமன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா? நீங்கள் யார் கூடயோ பேசுகிறதோ பழகுறதோ அது அவங்களுக்கு பிடிக்கலை. ஸோ அவங்களுக்குள்ள லவ்வை ஒழுங்காக வந்து சொல்கிறதுக்கு பதிலாக வேறு விதமாக சொல்லிடுவாங்க, அது கொஞ்சம் கிளாஷ் ஆகும் அப்படின்ற மாதிரி நான் சொன்னேன் இல்லையா? ஸோ அதுதான் அந்த டெவில் எனர்ஜி ஸ்டார்டிங். நீ எப்படி உங்க கூட பேசலாம், நான் தான் வரல, நான் தான் இருக்கல அப்படின்ற மாதிரி அவங்களுடைய ஒரு வகையான ஒரு ஆதங்கம், அந்த கோவத்தை அந்த மாதிரி வந்து காமிச்சிடுவாங்க ஸ்டார்டிங். பட் அவங்க மனசளவில் they wanted to fix things.
பட் இது உங்கள் கையில் தான் இருக்குது. உங்களுக்கு இந்த எக்ஸ் வேணும், அவங்க கூட இருக்கணும்னா ஓகே ஃபைன், ஆர் வேணாம் அப்படின்னாலும் இட்ஸ் ஃபைன், அது உங்கள் சாய்ஸ். பட் நெக்ஸ்ட் இவங்க உங்கள் லைஃப்பில் ரீஅப்பியர் ஆவாங்க, அது உங்களுக்கான ஒரு மெசேஜ். ஸோ ஏஞ்சல் அட்வைஸ் என்ன உங்களுக்கு? அட்வைஸ் ஆர் மெசேஜ் ஃபார் குரூப் 3 ஏஞ்சல் அட்வைஸ். Shower of abundance. To heal your financial situation, first give us your worries concerning money. We will guide you in order to show you how to create and accept abundance. As we work together, your financial situation will heal as fast as you will know. Financial situation. இங்கே கூட அவங்க வந்து ஏதோ ஒரு மணியை ரிட்டர்ன் பண்ணுற மாதிரி இருக்குது. இன்கேஸ் ஃபினான்ஷியலி அப்படி ஒரு ரீசனில் தான் உங்களுக்கு ப்ராப்ளம் வந்து முன்னாடி ஃபைட் வந்து பிரிஞ்சிருந்தது அப்படின்னா அது சரி பண்ணதான் இப்போ ரிட்டர்ன் வராங்க. ஆமாம். ஆர்எல்ஸ் மணியில் யாரோ உங்களை ஏமாற்றிருக்கலாம் பிஃபோர், பட் அவங்களால உண்மையான ஒரு ரீசனால் திரும்ப அது உங்களுக்கு கொடுக்க முடியாமல் போயிருந்திருக்கு. ஏமாற்றம்ன்றது இல்லை, ஏதோ மணி ரிலேட்டடில் ஏதோ ஒரு ப்ராப்ளம் வந்திருக்கு, உங்களுக்குள்ள சண்டை ஆகிருக்கு. அப்படிப்பட்ட பர்சன் தான் திரும்ப உங்களுக்கு மணி கொடுக்க வராங்க. அப்படி வரப்போ என்ன ஆகுது, அவங்களோட ஒரு பேச்சுவார்த்தையை ஆரம்பித்து உங்களுக்கு அது லவ்வில் கூட முடிய வாய்ப்பு இருக்குது. இது ரொம்பவே டிஃப்ரெண்ட்டான ஒரு மெசேஜாக இருக்கே. இப்படிலாம் நடக்குமா? சரி, இது யாருக்காவது நடந்ததுன்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஓகே, உங்களுக்கு அட்வைஸே அபண்டன்ஸ். சரி, இங்கே மணின்றதை விட எனக்கு லவ் அப்படின்றது ரீப்ளேஸ் பண்ணணும்னு தோணுது. நான் லவ் ரீடிங்னால நான் இதை அப்படி பார்க்குறேன். 2 of Cups வேறு இருக்குது இல்லையா? என்ன சண்டை வந்தாலும் அட்லாஸ்ட் நீங்கள் ஒருத்தருக்கு ஒரு தின்ற மாதிரி தான் இருக்குது. இவென்ச்சுவலி அவங்களுடைய சேஞ்ச் ஆஃப் பிஹேவியரை பார்த்துட்டு நீங்கள் அவங்கள அக்செப்ட் பண்ணுவீங்கன்ற மாதிரி தான் இருக்குது. எஸ், என்ன இருந்தாலும் அது உங்களுடைய இதுதான். ஏன் இது உங்கள் எக்ஸாக தான் இருக்கணுன்றதை விட பாஸ்ட் லைஃப் கனெக்ஷனாக இருக்கும் இல்லையா? அப்போ தீர்க்காத ஒரு சில இதை இந்த லைஃப்பில் நீங்கள் செட்டில் பண்ணுறாங்க அவங்க உங்களுக்கு. ஸோ என்ன நடந்தாலும் ஏற்றுக்கணும். வெட்டிங் உங்களுக்கு கல்யாணம் தான் நடக்க போகுது, நான் சொன்ன மாதிரி. வெட்டிங் கார்டு வந்திருக்கு. ஸோ சான்ஸ் கொடுக்கணும்னு நினச்சிங்கன்னா கொடுக்கலாம். இது வெட்டிங்கில் கூட போய் சந்தோஷமாக முடிகிற வாய்ப்பு இருக்குது. அக்செப்டன்ஸ். எஸ், ஏஞ்சல்ஸ் ஏதோ ஒரு காரணத்துக்காக தான் ஒரு சில பீப்புளை நம்ம லைஃப்பில் அனுப்புவாங்க. ஸோ அதுக்கு ஒரு ரீசன் இருக்கும். ஸோ என்னன்னு நீங்கள் பாருங்கள். ஓகேவா கைஸ், இந்த ரீடிங் உங்களுக்கு பிடிச்சிருக்கு ஆர் சம் கைண்ட் ஆஃப் இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், பிடிச்சிருந்ததுன்னா ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு ரீடிங்கோட வேறு ஒரு நாள் வந்து நான் உங்களை சந்திக்கிறேன். ஹாப்பி வீக்கெண்ட் அண்ட் பை பாய்.